ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தியோன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க அவெஞ்ச்மெண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 28 minutes இருக்கு. இந்த படத்தை ஜெங்ஸி லீ டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஜியாங் ஹி, இங் வாங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக அவர் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா அம்மாவை கொன்னுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பையனை ஒருத்தங்க எடுத்து வளர்க்குறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல சொல்லி தர டீச்சர். அவங்க இவனுக்கு அறிவு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அது கூடவே சேர்த்து மார்ஷல் ஆர்ட்ஸும் கத்து தராங்க. அதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா சின்ன வயசுல சொல்லியிருப்பாரு, நீ எந்த தப்புமே பண்ணக்கூடாது, நியாயமா நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அதையும் மீறி நம்ம ஹீரோ வந்து ஒரு சில திருட்டு விஷயங்களை செய்யறாரு. ஆனா அது நல்லதுக்கு தான் அப்படின்னாலும் அதுல ஒரு ஆம படம் வரைஞ்சு வச்சுட்டு வராரு, கொல்றவங்க மூஞ்சில எல்லாத்துலயுமே. அந்த படத்தால நடக்கிற அரசியல் குழப்பங்கள் என்ன, கடைசியில இவர் வில்லனை கொன்னாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு இது யூசுவலா நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அதே ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. மத்த எல்லாரும் ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் நம்ம ஹீரோ கேரக்டர் சுத்தி தான் இந்த படம் போகுது. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஓவரால் நல்லா இருக்கு. அங்கங்க காமெடியும் பரவாயில்லாம இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் பிஜிஎம்லாம் நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போயிருந்தா அந்த படம் கொஞ்சம் நல்ல படமாவே இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.